என்ன நம்ம லோக்கி எடுக்க வேண்டிய இரும்பு கை மாயாவி படத்தை அவரை ஓவர்டேக் பண்ணிட்டு பிரதீப் ரங்கநாதன் எடுத்துட்டு இருக்காரு. இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான். நம்ம பிஆர் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய அடுத்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டா. ப்ரோமோ போட்ட பிஜிஎமும் செமையா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோடைய காஸ்டிங்கும் பயங்கரமா இருக்கு. இந்த படத்துல மமிதா பைஜு அவர்கள் தான் லீட் ரோலா பண்றாங்க. கூடவே டிராகன் படத்துடைய டைரக்டர் அஸ்வத் பாரிபுத்து, சுவாசிகா, அனாமிகா அப்படின்ற ஒரு புது ஆக்டர்ஸை இந்த படத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அண்ட் இந்த படத்தை 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 6 டைரக்டர்ஸ் ஒரு டீமா டைரக்ஷன் பண்ண போறாங்க. படத்தை தொடர்ந்து இந்த படத்துக்கும் நம்ம இசை அபியங்கர் அவர்கள் தான் மியூசிக் பண்றாரு. அண்ட் நம்ம பிஆர் வந்து இந்த படத்துடைய ஸ்டோரி இந்த படத்தை அவரே ப்ரொடியூஸும் பண்றாரு. பிஆர் ஷோ அப்படின்னு இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு நேம் வச்சிருக்காங்க. டேரக்டரா இன்ட்ரோடியூஸ் ஆகி அடுத்த படமே ஹீரோவா பண்ணி ஒரு 5வது படத்துக்குள்ளேயே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மொதல் ஸ்டெப் தான் கஷ்டம், மற்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் பேக் டு பேக் 100 crores கிட்ட கலெக்ஷன் பண்ணி மாஸ் பண்ணிட்டு இருந்தாரு. LIK அப்படின்ற ஒரு பழைய பருத்தி முட்டை பல வருஷமா குடோன்ல இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அந்த பருத்தி முட்டை வெளியே வந்து பயங்கரமான ஒரு மொக்க வாங்கிடுச்சு. இதுக்கு பருத்தி முட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஸோ நம்ம பிஆர் ஒரு வெறித்தனமான கம்பேக்கை கொடுப்பாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சரி, இந்த படத்துல இவர் நடிக்கிறாரா இல்ல வெறும் ப்ரொடியூசர் தானா?